வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நரேந்திர மோடி நமது பிரதமர் அவர்கள் தன்னோட கடமையிலிருந்து அவர் தவறுவது அப்படிங்கிறது இந்த கடந்த 10 ஆண்டுகளை பல விஷயத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதுபோல தற்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் தன்னோட கடமை தவறி இருக்கிறாரு. அவர் கடமையை தவறியதற்காக அவரை கேள்வி கேட்ட ஒரு அதிகாரிகள் குழுவே அவர் அந்த குழுவை கலைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்களை வேலையிலிருந்து நீக்கியிருக்காரு அப்படின்ற அளவில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம். இதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி கடந்த காலங்களில் பெரும்பான்மையோடு இருந்தபோது அவர் போட்ட ஆட்டத்தை இந்த 24 எலெக்ஷனுக்கு பிறகு அவரால் போட முடியல அப்படிங்கிறத பல விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கூட்டணி கட்சியின் தயவில் அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து ஒரு அழுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நிதிஷ்குமார் சொன்ன ஒரு வார்த்தை பாஜக வட்டாரங்களை ஒரு கதிகலங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம விரிவாக பேச போகிறோம். சென்சஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுவது அப்படிங்கிறது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். கிட்டத்தட்ட 1931 பிரிட்டிஷ் துவக்கி வச்ச அந்த ஒரு சிஸ்டம் தான் இன்னைக்கு நம்ம அதை பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரிட்டிஷ் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் நடத்தி முடிச்சு அதன் அடிப்படையில் பகிர்வுகள் அமைச்சாங்க. பட் அதன் பிறகு இங்கே உருவான இந்திய அரசு, காங்கிரஸ் தலைமையான அரசோ அல்லது பாஜக தலைமையான அரசோ யாருமே கேஸ்ட் பேஸ் சென்சஸ் நோக்கி நகரல. பட் சென்சஸ் நடந்துச்சு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அதன் அடிப்படையில் இந்த பகிர்வுங்கிறது இங்கே இருந்துட்டு இருந்துச்சு. சென்சஸை முறைப்படுத்துவதற்காக அன்றைக்கு இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1950களில் ப்ரொஃபசர் மகளனோபிஸ் தலைமையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த புள்ளியியல் துறையை உருவாக்குறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அந்த துறை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரவுகளையும் திரட்டி எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த தரவுகளை வச்சு தான் இந்திய அரசு அப்படிங்கிறது ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் எந்த மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், விவசாயிகளுக்கு கொடுக்கணுமா, பெண்களுக்கு கொடுக்கணுமா அல்லது குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் போலவே அதில் தான் இருக்கும். அவங்க கொடுக்குற டேட்டாஸ் வச்சு தான் கவர்மெண்ட் தன்னுடைய திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த புள்ளியியல் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குழு, புள்ளியியல் துறைக்கான ஒரு நிலைக்குழு அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட், தனி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி 2023 ஜூலையில் உருவாக்கி அந்த குழுவோட வேலை என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றின ஒரு கிளியரான ஒரு மெத்தடாலஜி, எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி தயாரித்து அவங்க திரட்டக்கூடிய தரவுகளை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதை எப்படி வடிவமைக்கணும், அதை எப்படி அட்டவணைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அந்த குழு செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த குழு ஒரு 14 பேர் கொண்ட குழுவாக செயல்பட்டு இருந்துச்சு. அந்த குழுக்கான தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ஆய்வாளர் திரு பிரணாப் சென் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கிட்டு இருந்தார். அவர் தலைமையிலான ஒரு 14 பேர் கொண்ட குழு தான் அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. கடந்த ஓராண்டுகளாக அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அந்த குழுவை கலைச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த குழுவை பிரதமர் மோடி ஏன் கலைச்சார் அப்படிங்கிற விஷயத்துக்கு பிரணாப் சென் சில செய்திகளை பதிவிட்டிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்க்குறோம். பிரணாப் சென் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரா நாங்கள் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்திலேருந்தே எங்களுடைய ஒர்க்குக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போ இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்காது, இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா குழுவை கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற அளவில் தங்களுடைய கருத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காருங்கிறத கவனிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது சார்ந்த மீட்டிங்ல இன்னும் ஏன் நீங்க சென்சஸ் எடுக்கலன்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அந்த மீட்டிங்ல அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி தான் பாஜகவையும் குறிப்பாக மோடியும் ஒரு கோபம் கொள்ள செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் காரணமாகவே இந்த குழு கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த குழு கலைக்கப்பட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, NSC என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய புள்ளிவிவர ஆணையம், அவங்க கிட்ட இந்த பணி ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பணியுடைய ஹெட்டா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இதுக்கு தலைமை தங்கார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பிரணாப் சென் தலைமையிலான அந்த ஒரு நிலைக்குழு செஞ்சுட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு பணியை அந்த குழுவை கலைச்சிட்டு இப்போ அந்த பணியை ஏன் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிட்டி கிட்ட ஏன் ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இது குறித்து பிரணாப் சென் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரா நாங்கள் பிஸியாக இந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். பல பிளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்லாம் இன்னைக்கு எல்லாமே வீணாயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காலகாலமாக பார்த்தீங்கன்னா புள்ளியியல் துறையினுடைய நிலைக்குழு தான் இந்த மாதிரி வேலையை செய்யும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா அந்த மெத்தடாலஜி அவங்ககிட்ட தான் இருக்கு. அது எப்படி செய்யணுங்கிற அந்த மெத்தடாலஜி அவங்க தான் வகுக்கிறாங்க. அதே மாதிரி திரட்டக்கூடிய தகவலை அட்டவணைப்படுத்தி அதை யார் பார்த்தாலும் புரியணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். தகவல் யார் வேணா திரட்டலாம், அதுக்கான பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் திரட்ட தகவல் யார் பார்த்தாலும் புரிகிற அளவில் அது வடிவமைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பணி. அந்த பணியை காலங்காலமாக செஞ்சுட்டு இருந்தது. அதாவது மேண்டேட் என்னங்கன்னா, அது நிலைக்குழு தான், புள்ளியியல் துறையோட நிலைக்குழு தான் அதை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அதை புள்ளி ஒரு ஆணை திட்டம் மோடி ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறோம். இது குறித்து அவர் வேற என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில் வந்தது அந்த மெயில் எந்த விதமான விளக்கம் கிடையாது. உங்க 14 பேர் கொண்ட குழு கலைக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லப்பட்டுச்சு. தாண்டி அதுல வேற எந்த விதமான தெளிவான விளக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரெண்டாவது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கலாம். எந்த ஐடியாலஜி பின்பற்றக்கூடிய கவர்மெண்ட், காங்கிரஸ் தலைமையான கவர்மெண்ட்டோ அல்லது பாஜக தலைமையான கவர்மெண்ட்டோ, எந்த கவர்மெண்ட் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். அந்த கவர்மெண்ட்டுக்கு சில பர்சனல் ஐடியாலஜி இருக்கும். ஆனால் அந்த ஐடியாலஜிலாம் செகண்டரி. ஆனால் அரசு நிர்வாகங்கிறது எப்பவுமே இயங்கிட்டு இருக்கும். அது எந்த அரசு வந்தாலும் இயங்கிட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அரசுங்கிறது எப்பவுமே இயங்கிட்டே இருக்கும். நிர்வாகங்கிறது இயங்கிட்டே இருக்கும். அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளுடைய பணிங்கிறது அதுதான். எந்த எந்த அரசு, எந்த கட்சியில் ஆட்சி வந்தாலும் சரி, அவங்களோட பணிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பிரணாசன் தலைவரான இந்த குழு, இந்த புள்ளியல் குழு அப்படிங்கிறது இவங்க தொடர்ச்சியாக இயங்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வேலை செய்வதற்காக நம்ம பொறுப்பெடுத்திருக்கோம். அந்த பொறுப்பின் அடிப்படையில் நம்ம வேலை செஞ்சாகணும். மக்களுடைய வரி பணத்தில் நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த சம்பளத்துக்கு நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற அளவில் அவங்க தங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்திலேருந்து எங்களுடைய இந்த வேலைக்கு மோடி கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறத பதிவு செய்யறாரு. அப்ப அரசு கடமையிலேருந்து தவறுனா கூட அந்த அதிகாரிகள் கடமையிலேருந்து தவறல அப்படிங்கிறது இந்த விஷயத்துல புரிஞ்சுக்க முடியுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எந்த விதமான விளக்கமே சொல்லாம ஒரு மெயில் மூலமா நீங்க எல்லாருமே வந்து இந்த குழு கலைக்கப்படுது, நீங்க எல்லாம் கிளம்ப அப்படின்ற அளவில் எங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிற அளவில் தன்னோட கருத்தை அவர் போட்டு உடைச்சிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். சரி, இப்போ இந்த விஷயத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்றதை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 2021 இந்தியாவுக்கான சென்சஸ் எடுத்திருக்கணும். ஆனால் எடுக்கல. காரணம் கொரோனா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதன் காரணமாக எடுக்கல. ஆனால் அதன் பிறகு 2024 நம்ம பெரிய ஒரு மக்களவைத் தேர்தல் நடத்தி முடிச்சிட்டோம். மக்களவைத் தேர்தல் நடத்த முடிஞ்ச நம்மளால அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்மளால சென்சஸ் எடுக்கிறதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே இருக்கு, ஆனால் எடுக்கல. இந்த 3 ஆண்டுகளாக நம்ம எடுக்கலங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த 3 ஆண்டுகள் எடுக்காதனால ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 கோடி ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பொது விநியோக திட்டத்தின் கீழே அவங்களுக்கான அந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் வழங்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கான சட்டம் இயற்றப்பட்டு வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த விஷயத்தை சரியா பின்பற்றாதனால, சென்சஸ் சரியா பின்பற்றாதனால கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கான தானியங்கள் இல்லை, அவங்களுக்கான உணவுங்கிறது இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி அண்மையில் வெளியேறிச்சது பார்த்தோம். இந்த 3 ஆண்டுகளே 12 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போ சென்சஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத மோடி அரசு இதுவரை வாய் திறந்து சொல்லலை. இப்போ சொல்லாதனால அதை எடுக்கணும், அதை எடுத்து முடிச்சு அதை அமல்படுத்தணும். அமல்படுத்துறதுக்கு எவ்வளவு காலகட்டம் ஆகுதுன்னு தெரியல. அப்போ அது வரையும் எவ்வளவு பேர், எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில உங்ககிட்ட நான் விட்டு. சரி, இப்போ இந்த விஷயத்தினால மோடிக்கு என்ன கெயின் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மோடி அரசு வந்து சென்சஸ் எடுக்கல. சென்சஸ் எடுக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட அந்த புள்ளியல் நிலைக்குள்ளேயும் அவர் கலைச்சிட்டார் அப்படிங்கிற பார்க்குறோம். இவ்வளவு விஷயம் செய்யறதுனால மோடிக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு சென்சஸோட நிற்காம அது கேஸ்ட் பேஸ் சென்சஸும் அதில் சேர்ந்து அடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கிறதுனால மோடி அரசுக்கு இருக்க பெரிய நெருக்கடிங்கிறது நாடறிஞ்ச விஷயம். ஏன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய தங்களை உயர் சாதியா கருதி கொள்பவர்கள் அவங்களுடைய நலன் பாதிக்கப்படும். ஏன்னா அவங்களோட நலனுக்காக தான் இடபிள்யூஎஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களோட நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக மோடி கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்குங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஓபிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களுக்கான எந்த விதமான ரிசர்வேஷனும் ப்ராப்பராக கொடுக்குறதில்ல. கல்வியிலும் சரி, வேலைவாய்ப்பும் சரி இல்லாமல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. பிரதமர் அலுவலகத்திலே 193 பேர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. வெறும் 7 பேர் மட்டும் தான் இதர சாதிகளுக்கான வாய்ப்புகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கே சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. இதன் காரணமாக அவங்க சென்சஸ் எடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி வேற என்ன கெயின் பார்க்கும்பொழுது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரதமர் மோடிக்கு தெரியும், மோடி 2014 ஆட்சிக்கு வரும்போது குஜராத் மாடலை சொல்லி அதன் காரணமாக டெல்லியில் ஆட்சியை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா எல்லா இடத்துலையும் செய்யப்பட்டு கவனிச்சோம். அந்த ஃபேக் ப்ரொபகண்டா வந்து மோடி அரசுக்கு பல விதமான நன்மைகளை சேர்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன விதமான நன்மை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவில் மோடியுடைய இந்த 10 ஆண்டு கால ஒரு பொன்னான ஆட்சியில் கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கிலேருந்து மீண்டிருக்காங்க. அந்த பிடியிலேருந்து மீண்டிருக்காங்க. மக்கள் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கான பொருளாதார பலம்லாம் கிடைச்சிருக்கு, வளங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற அளவில் ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஃபேக் ப்ரொபகண்டாக்கு இது கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சென்சஸ் நடத்தினா தான் எவ்வளோ மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, எவ்வளோ மக்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க, அவங்களோட உண்மையான பொருளாதார நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் அதையே நடத்தலையே. 3 வருஷத்தில் நடத்தாதனால மட்டும் கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது புள்ளி விவரம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய ஃபேக் ப்ரொபகண்டாக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இங்கே புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா NSC என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷன், அதாவது தேசிய புள்ளிவிவர ஆணையம். இவங்களுடைய டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து ஒரு சர்வே எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சர்வே எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி என்ன, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார பலம், வாழ்வாதார சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு முடிவை சமர்ப்பிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்னன்னா, அந்த ஆய்வுகளை அவங்க செய்ய வேண்டாம், ஆய்வை பேன் பண்ணுங்க அப்படின்ற அளவில் மோடி அரசு அவங்களை அறிவுறுத்தி இருக்கின்றதாகவும் அந்த ஆய்வு வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கவனிக்கிறோம். இந்த ஆய்வை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க, ஏன் வந்து இப்போ சென்சஸ் எடுக்காம இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பாஜகவும் குறிப்பாக மோடியும் தங்களுடைய ப்ரொபகண்டாவை, தங்களுடைய ஃபேக் ப்ரொபகண்டா செய்வதற்கு இதெல்லாம் வந்து தடையா இருக்கும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய ஃபேக் ப்ரொபகண்டாவை இது போட்டு உடச்சிடும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை மறைக்கணும். உண்மை வெளியிடுற அமைப்புகள் எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டு மறைக்கணும். அதன் பிறகு தன்னுடைய பொய் பிரச்சாரத்தை உலக அளவில் கட்டவிழ்த்து விடணும். அப்பதான் தன்னுடைய பிம்பத்தை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற அளவில் ஒரு பேட்டர்னை கடந்த 10 ஆண்டுகளாக மோடி செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிரணாப் தலைமையிலான நிலைக்குழுவை கலைச்சிட்டு ஏன் வந்து அந்த கணக்கெடுப்பு சம்பந்தமான வேலைகளை ஏன் வந்து NSC கிட்ட மோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது,
இருக்கும்போது நான் இங்கே குறிப்பிட்டேன் பார்த்தீங்களா, இந்த என்எஸ்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் சில ஆய்வு முடிவுகள் வெளியிட்டே இருக்கணும். நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது, மக்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு வெளியிட்டே இருக்கணும். அதை வந்து மோடி எடுத்து சொல்லிட்டாரு. அதனால் அவங்களும் நிறுத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது மோடி சொல் பேச்சை கேட்கக்கூடிய அளவில் என்எஸ்சி இருக்காங்க. அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிட்டி, தேசிய புள்ளிவிவர ஆணையம் வந்து இருக்குது. ஆனால் பொருளாதார துறையினுடைய நிலைக்குழு வந்து இல்லை. பிரணாப் தலைமையான நிலைக்குழு இல்லை. ஏன்னா அவங்க மோடியே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக வந்து சென்சஸ் நடத்தாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் அந்த குழு நமக்கு செட் ஆகாது. அப்படிங்கிறனால தான் பிரணாப் தலைமையான அந்த குழுவை கலைச்சிருக்காங்க. ஆனால் என்எஸ்சி, தேசிய புள்ளிவிவர ஆணையங்கிறது கேள்வி கேட்காம மோடி என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. செஞ்சுட்டு இருக்காங்க, விரும்பியே செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. அதன் காரணமாக தான் மோடி அவங்க கிட்ட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் பார்க்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பாஜகவுக்கு பல வகையில் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதை அவங்களால முழுமையாக பின்பற்ற முடியுமான்னா பல நெருக்கடி இருக்கு. காரணம் என்ன, பெரும்பான்மையில் இல்லாத பிரதமர் மோடி கடந்த காலத்தில் பெரும்பான்மை இருக்கும்போது அவர் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடிந்தார். ஆனால் இந்த முறை வந்து பெரும்பான்மை இழந்து கூட்டணி கட்சியின் தயவில் ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கைங்கிறது எதிர்கட்சிகளான இந்திய கூட்டணியுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷோட கோரிக்கை இதுவாக தான் இருக்கு, சிராக் பாஸ்வானோட கோரிக்கை இதுவாக தான் இருக்கு, நாயுடோட கோரிக்கை இதுவாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், அதன் சார்பாக பகிர்ந்து அளிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வலுவான கோரிக்கை முன்வைக்கப்படும் பட்சத்தில் இது வந்து மோடிக்கு நிச்சயமா வந்து ஒரு நெருக்கடியான தருணம்ங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. நிதிஷ்குமார் அவர்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து அவர் வந்து கேஸ்ட் பேஸ்டு சர்வே தன்னோட ஸ்டேட்ல பீகார்ல நடத்தி அதன் காரணமா அங்க ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 50% அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறத 65% உயர்த்தி வழங்கினாருங்கிறத கவனிச்சோம். பட் அது வந்து பாட்னா ஹைகோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் போகும்போது அங்கேயும் ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்ப அந்த விஷயத்தை நிதிஷ்குமார் அமல்படுத்த முடியல அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஏன்னா பீகார் போன்ற ஸ்டேட்லாம் சமூக நீதியில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கற்பூரி தாக்கூர் போன்ற ஒரு தலைவர்கள்லாம் வந்த ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஸ்டேட் தான் நீங்க மோடிக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் நடத்தி முடிக்க வேண்டிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மோடி நடத்த முடியாம போனாலும் பீகார்ல அவரால் அந்த பேட்டர்னை பின்பற்ற முடியாது. காரணம் என்னன்னா, பீகார் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் மண் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிதிஷ்குமார் இருக்காங்க, சிராக் பாஸ்வான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமா அவரை இந்த சென்சஸ்ல இருந்து அவரை வந்து தப்பிச்சு போக விடாது அப்படிங்கிறவங்க தான் வந்து அண்மையில் வரக்கூடிய பல செய்திகள் நம்ம உணர்த்திட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகாருக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் வர இருக்கக்கூடிய இன்னும் சில மாதங்களில் எலெக்ஷன் வர இருக்குங்கிறத கவனிக்கிறோம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இப்போவே அங்கே நிதிஷ்குமார் தன்னோட போர்க்குடியை உயர்த்திருக்கிறாரு. ஜார்க்கண்டில் நிதிஷ்குமார் கட்சி ஜேடியு தனித்து போட்டியிடும் சொல்லி அறிவிச்சிருக்காரு. அங்கே அவருக்கு பெரிய ஹோல்டே கிடையாது. பிஜேபிக்கு ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு பெரிய ஹோல்டு இருக்கு. பீகாரை ஒட்டி இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் அந்த எல்லை மாவட்டங்களில் வேணா நிதிஷ்குமாருக்கு சில ஹோல்ஸ் இருக்கலாம். அதை தாண்டி ஒட்டுமொத்த ஜார்க்கண்ட்லையும் பெரிய ஹோல்டு கிடையாது. அந்த ஒரு சின்ன ஹோல்டை வச்சுட்டு நிதிஷ்குமார் என்ன ஒரு செய்தி சொல்றாருன்னா, ஜார்க்கண்ட்ல நாங்கள் தனித்தே போட்டியிடும்னு சொல்லி அறிவிக்கிறார். இதை வந்து பாஜகவுக்கு அவர் வேற ஒரு மெசேஜ் சொல்ல வராரு. என் பேஜ், அதாவது ஹோல்டு இன்னும் எங்கிட்ட தான் இருக்கு, மோடியினுடைய அந்த குடிமைங்கிறது இன்னும் எங்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட சில ஃபேவரட்ஸ், என்னோட சில தேவைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் நீங்கள் வந்து தப்பித்து போக முடியாது அப்படிங்கிற அளவில் தன்னுடைய விஷயத்தை பதிவு செய்கிறாரு. இப்போவே அங்கே இருக்கக்கூடிய பாஜகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு என்னப்பா ஜார்க்கண்டில் ஹோல்டு இருக்கு, இவர் ஏன்ப்பா இந்த விஷயத்தில் அங்கே பேசிட்டு இருக்காரு, பீகாரில் தான்ப்பா அவருக்கான ஹோல்டு இருக்கு, பீகார்லேயே அவரால் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியல, நம்மளுடைய தயவில் தான் ஆட்சி அமைக்கிறார். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஜார்க்கண்டை பற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அளவில் பாஜகவே கொந்தளிக்கூடிய ஒரு விஷயங்களை அங்கே பார்க்க முடியுது. எனவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை ஒட்டி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இது போன்ற விஷயங்களை மோடியால் பெரும்பான்மை இழந்திருக்க இந்த நேரத்தில் முழுமையாக நடத்த முடியாமல் அவரால் இயங்கிட முடியுமா, அந்த 5 வருஷத்தை ஓட்ட முடியும்னு பார்த்தா கடும் சவால் நிறைஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நிதிஷ், நாயுடு, சிராக் பாஸ்வான் போன்றவர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு அவரால் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறதான் இந்திய அரசியல், இன்றைய இந்திய அரசியல் நமக்கு காட்டுதுங்கிறத கவனிக்கிறோம். வரக்கூடிய காலகட்டத்தில் மோடி இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, கூட்டணி கட்சிகளால் மோடி எந்த விதமான நெருக்கடி எதிர்கொள்ள போறாரு, எதிர்கட்சிகள் இதே கோரிக்கை எவ்வளோ வைக்கிறாங்க. குறிப்பாக ராகுல் காந்தியோட கோரிக்கை கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கிறத அவர் நீண்ட காலமாக அரசியலில் பேசிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது நிச்சயமாக என்டிஏல இருந்தும் இந்தியாவில் இருந்தும் மோடிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி இந்த விஷயத்தில் வர இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். மோடி எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, அவருக்கு என்னென்ன சவால்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.